குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மீட் மிஸ்டர் பிரதீப், இன்ஸ்பெக்டர். நம்ம டிபார்ட்மெண்ட் தான். இஸ் மிஸ்டர் சக்கரவர்த்தி. ஹலோ ஹலோ. சக்கரவர்த்தி. தேங்க்யூ சார். நேத்து காலையில நம்பர் 10 சாந்தி காலனிக்கு நீ போயிருந்திருக்க. எதுக்காக போயிருந்தேன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த வீட்ல ஒரு போர்ஷன் வாடகைக்கு விடப்படும்னு விளம்பரம் வந்திருந்தது. அது விஷயமா போனேன். வீடு கிடைச்சதா? கிடைச்சது சார். இப்ப நான் அங்கதான் தங்கியிருக்கேன். நேத்து ராத்திரியே அந்த பெண்ணை ஹோட்டல் பாரடைஸுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறேன். போர் செலவுல அவளுக்கு விருந்து கொடுத்திருக்கிறேன். நம்ம கரெக்ட்? கரெக்ட் சார். முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு விருந்து கொடுத்திருக்கிறேன். இந்த திடீர் நெருக்கத்துக்கு என்ன காரணம்? குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒரு காரணமும் இல்ல. சும்மா ஒரு நட்புக்காக. உன்ன மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு கொலைகாரியுடைய நட்பு தேவைதானா? போயும் போயும் குடியிருக்கிறதுக்கு உனக்கு அவ வீடுதான் கிடைச்சதா? சார் கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. சொல்றேன். நீ குடியிருக்கிற வீட்டுக்கு சொந்தக்காரி மாடல் அழகி பானு 6 மாசத்துக்கு முன்னால அவளுடைய மாற்றாந்தாய்க்கு பிறந்த அண்ணனை சுட்டு கொன்னுட்டா. சார், இந்த கேஸ விசாரிச்ச அதிகாரி அந்த 10ஆம் நம்பர் வீட்டை சுத்தி இருக்கிற குடித்தனக்காரங்கள் எல்லாம் தீர விசாரிச்சிருக்காரு. குறிப்பா 9ஆம் நம்பர் வீட்டுல இருக்கிற எத்ராஜ் என்பவரு இந்த கொலை சம்பந்தமா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப நான் படிக்கிறேன், கேடு. 1991ஆம் வருடம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி அன்று ராத்திரி 10 மணிக்கு எத்ராஜ் என்ற நானும் என் வளர்ப்பு மகன் சின்னப்பாவும் எங்களது வீடியோ கடையை மூடிவிட்டு வழக்கம் போல் சாந்தி காலனிக்கு நடந்து போய் கொண்டிருந்தோம். சித்தப்பா, இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு. நேத்து இந்தியா நல்லா இருந்ததுன்றியா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நாம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம், கார்பரேஷனுக்கு வரி கட்டுறோம். ராத்திரி நேரத்துல நாம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா? ஸ்ட்ரீட் லைட் ஒன்னு எரியுதான்னு பாருங்க. நீ ஒன்னும் பயப்படாத. நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல ₹1,00,000 பணம் வச்சிருக்கிறேன். இந்த விவரம் எவனுக்காவது தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் டுமீல் டுமீல்னு 3 தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா, இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். இந்த பொட்டிய புடி. இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிறேன். என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லன்னா நானே உன்னை சுட்டு விடுவேன். அப்பா, வீடு வந்து சேர்ந்தாச்சு. மூச்சு வாங்குது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம். அம்மா, இனிமே டுமீல் சத்தம் கேட்காது. அப்பா! என்னாச்சு? ஐயோ, யாரோ சுட்டாங்களே. நெஞ்சில குண்டு பாய்ச்சிருச்சு. அது சித்தப்பா, என்ன உடம்புல ரத்தம்? உனக்கு என்னாச்சு? யாரோ சுட்டாங்கடா. சுட்டுட்டாங்களா? உண்மையிலே நீ போயிட்டியா? அப்பா, யோ, என்ன அப்புறமான சேர்ந்து நானும் வர்றீங்க? யார் சுட்டது, யார் போனது? அறிவுட்டவன கல்லு மாதிரி உட்கார்ந்து செத்து தெரியலையா? இந்த மாதிரி கொட்டுது ரத்தம். உன் பக்கத்துல சிகப்பு பெயிண்ட் கொட்டி கிடக்குது. அதுல கைய வச்சுட்டு நீ ஏன் உடம்பு பூரா தடவிக்கிட்டு ஏன் கூச்சல் போட்டு ஊற கூட்டுற? அடே ஆமா, குண்டு பட்டிருந்தா சட்டையில தொலை போட்டிருக்குமே, நல்லா தானே இருக்கு. ஆனா துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுடா. ஆமாங்க, துப்பாக்கி சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம். சித்தப்பா, வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. இந்த 10ஆம் நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு. ஆனா மாடியில் லைட் எரியுது. இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு. ஆனா இந்த வீட்டுல மட்டும் யாரும் வெளியே வரல. கரெக்ட். இந்த வீட்டுலதான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. நீ போய் கதவை தட்டு, யாராவது வர்றாங்களா பாரு. யூ ஆர் கரெக்ட் சித்தப்பா. பானு, பூபாதி. ஐயோ, பூபதியை கொலை பண்ணி டிக்கியில போட்டு கொண்டு வராங்க. ஓடியாங்க, எல்லாரும் ஓடியாங்க. கொலகாரி தப்பிச்சு ஓடுற, ஓடியாங்க ஓடியாங்க. பக்கத்து வீட்டு பானு நான் அண்ணனையே சுட்டு கொன்னு வேதத்தை டிக்கியில போட்டுக்கிட்டு இந்த சினிமாவில வர்ற மாதிரி மாயமா மறைஞ்சிட்டாளே. சம்பவம் நடந்த 10 நிமிஷத்துக்குள்ள போலீஸ் அதிகாரிங்க பானு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் வீட்டு மாடியில தான் அந்த கொலை நடந்திருக்கு. சுவத்துல ரிவால்வர் குண்டு பதிஞ்சதுக்கான அடையாளம் இருந்தது. தரையில ரத்தம் சிந்தி கிடந்தது. ஆனா சுட்டுக் கொல்லப்பட்ட பானுடைய அண்ணன் பூபதியுடைய சடலமும் நமக்கு கிடைக்கல. அந்த நேரத்துல நம்ம விசாரணைக்கு பானுவும் வீட்டுல இல்ல. அந்த வீட்டினுடைய கொல்லப்புறத்துல போலீஸ் அதிகாரிங்க 3 பொய்ப்பல்ல கண்டெடுத்தாங்க. அந்த 3 பொய்ப்பல்லையும்
பானுடைய அண்ணன் பூபதிக்காக நான் தான் கட்டி கொடுத்தேன்னு ஒரு பல் டாக்டர் போலீஸ் அதிகாரி கிட்ட உறுதிப்படுத்தி இருக்கார். மறுநாள் காலையில 5 மணிக்கு தான் பானு அவ வீட்டுக்கு வந்தா. கொலை நடந்த நேரத்துல நீ எங்க இருந்தேன்னு போலீஸ்காரன் கேட்டாங்க. அதுக்கு அவ சாதுரியமா ஒரு பதில் சொன்னா. அவ என்ன சொன்னா தெரியுமா? அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, சாமி தரிசனம் பண்றதுக்காக சாயந்தரம் 6 மணிக்கே கோயிலுக்கு போயிட்டேன். ஏகப்பட்ட கூட்டம். 12 மணிக்கு தான் சொர்க்கவாசலை திறந்தாங்க. சாமியை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது பொழுதே விடிஞ்சு போச்சுன்னு சொன்னா. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கோயில்ல தரிசனத்துக்காக கியூவில் நின்னேன்னு சொன்னா. ஆனா அதை நிரூபிக்க அவளால ஒரு சாட்சி கூட காட்ட முடியல. பின்ன ஏன் சார் அவளை ஜெயில இல்லாம வெளியே விட்டு வச்சிருக்கீங்க? உடனே அவளை கைது செய்து கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். நீதிபதியோட அனுமதியோட விசாரணைக்காக 1 வாரம் அவளை போலீஸ் காவல்ல வச்சிருந்தோம். எப்படி அவ அண்ணனுடைய சடலத்தை கைப்பற்றணுன்றதுக்காக அவளை துருவி துருவி சாமர்த்தியமா விசாரிச்சோம். ஆனா கல்லூரி பங்கம் மாதிரி என் அண்ணனை நான் கொலை செய்யலன்னு சாதிச்சுட்டா. பானுதா அவ அண்ணனை சுட்டு கொன்னான்றத கோர்ட்ல நிரூபிக்கணும்னா கொல்லப்பட்டதாக சொல்லப்படுற அவ அண்ணனுடைய சடலம் நமக்கு கண்டிப்பா தேவை. ஆனா பூபதியினுடைய பாடியை நம்மால கண்டுபிடிக்க முடியல. What a pity. சோ 1 வார போலீஸ் காவலுக்கு பிறகு அவளை வெளியில விட்டுட்டோம். ஆனா அந்த நிமிஷத்துல இருந்து அவ வீட்டையும் அவ வெளிவட்டார நடவடிக்கைகளையும் ராத்திரி பகலா கண்காணிச்சுட்டு வர்றாரு மிஸ்டர் பிரதீப். நீ ஒரு போலீஸ் அதிகாரின்னு தெரிஞ்சும் அவ வீட்டுல உனக்கு தங்க இடம் கொடுத்திருக்கா. இட்ஸ் a shock to me. சார், நான் போலீஸ் இலாக்காவை சேர்ந்தவன் அவளுக்கு தெரியாது. இல்ல, நீ யாருன்னு அவகிட்ட சொன்ன? பேங்க் அதிகாரின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்ன? பேச்சுவாக்குல போலீஸ் இலாக்காவை கடுமையா விமர்சனம் செஞ்சான். அவளுடைய காழ்ப்புணர்ச்சிக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் யாருங்கிற உண்மையை அவளுக்கு சொல்லான்னு இருந்தேன். அதனாலதான் தற்காலிகமா அப்படி ஒரு பொய் சொன்னேன். பானுவோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்காம அவ வீட்டுக்கு வாடகைக்கு போனது தப்புதான். இன்னைக்கே வேற வீட்டுக்கு என் ஜாகையை மாத்திக்கிறேன். அவசரப்படாதே. குலகாரி ஒருத்தி வீட்டுக்கு போலீஸ் அதிகாரி குடி போறது அவ்வளவு சுலபம் இல்ல. நமக்கு சந்தர்ப்பவசமா அது கிடைச்சிருக்கு. நிச்சயமா அவதான் அவ அண்ணனை கொலை செய்திருக்கிறா. ஆனா தனக்கு நெருக்கமான ஒருத்தர் உதவியோட தான் அந்த சடலத்தை நம்ம கையில கிடைக்காம அப்புறப்படுத்தி இருக்கிறா. அந்த நபர் யாரு? பூபதியுடைய உடல் எங்க புதைக்கப்பட்டிருக்கு? இந்த 2 கேள்விகளுக்கு சரியான விட நம்ம கைக்கு கிடைச்சிட்டா அடுத்த நிமிஷமே பானுடைய கைகள்ல விலங்க நம்மால மாட்டிட முடியும். யூ ஃபாலோ மீ? எஸ் சார். நீ பானு வீட்லயே தங்குற. அவளுக்கு தெரியாம அவளை துப்பறிஞ்சு நமக்கு தேவையான தடயங்களை கண்டுபிடிக்கிற. எஸ். ஹாய் ஜோலே. ஹாய் உச்சி, வந்துட்டியா? உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான். வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுத சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். என்னப்பா? அச்சோ, இவன் கோயிலுக்கு போயியா? எங்க சித்தப்பா வந்துட்டான். மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். ஐயோ, மேல வேற வர போறேன். என்ன பண்ணுவேன்? ஐயோ, மரத்துக்கு சேர கட்டினாலும் தூக்கி பாப்பானே. நீ அரப்பாவோட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போயிடும். அங்கே இரு, அங்கே இரு. சித்தப்பா, அங்கே இல்லையா? உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு. மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே எடுத்து. நான் தாண்டா எடுக்கணும். சித்தப்பா, விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உடம்பு விபரீதமாகி போயிடும் சொல்றேன். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அட, வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது. அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு. சித்தப்பா, சித்தப்பா, என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது? நான் வச்சவன் எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா, என்னடா வித்த காட்டுற? ஏண்டா, என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான் சித்தப்பா. கொரியா அழகி டிப்புளோட தொப்புள். விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரியா அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கேது நம்ம கிட்ட வசதி. அவ தொப்புள இங்கேயே தொட்டு பாத்துறேன். என்னடா இது? பேப்பர் தொப்புள்ன்ற நெளியுது. அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட் அப்படித்தான் இருக்கும். அப்பா, நெளிய நெளிய தடவிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ, என்ன தொப்புளியாது? அழைச்சி கையெடு. சின்னப்பா, ஏன்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுடா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவன் முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்ட கொஞ்சம் வெளியே எடு. எடுக்க முடியாது சித்தப்பா. ஏன்? போஸ்ட பசைய தடவை செவுத்துல ஒட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்ட கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா? சித்தப்பா, 60லும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட.